குருபியோ நமக. அஸ்ட்ரோவிருட்சம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல 10 பொருத்தம் முக்கியமாக, அது எதுக்காக பார்க்குறோம், எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள், அவரவர் பிறந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறத பொருத்தி பார்க்குறோம். இந்த வானவெளியில் விரிந்து கிடக்கிற இடத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களும் யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து தான் இந்த திருமண பொருத்தம் நம்ம பார்க்குறோம். அதில் தான் ஃபஸ்ட்டு வர்றது இந்த 10 பொருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் பேசிக்காகவே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3வது நட்சத்திரம், ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் 3வது நட்சத்திரம் தாராபலன் இல்லாத நட்சத்திரம், வதை நட்சத்திரம்னு சொல்லுவோம். 7வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விபத்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 17வது நட்சத்திரம் அப்படின்னா சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் வரும். 22வது நட்சத்திரம் அப்படின்னா வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 22வது நட்சத்திரத்தில் இன்னொன்று என்னென்னா, அதாவது ஒரு பெண்ணின் நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பையனோட நட்சத்திரம் எடுத்திங்கன்னா பையனோட நட்சத்திரத்துலேருந்து 7வது நட்சத்திரமாக பெண்ணோட நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இப்படி இருந்ததுன்னா திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு அமைதியான பொண்ணாக இருந்தால் கூட திருமணம் ஆன உடனே அந்த பொண் அவனுக்கு எகென்ஸ்டாக தான் இருப்பா, குடும்பம் அவ்வளோ தலைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதுலேயும் பலவித சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா விதி விலக்குகள் அப்படிங்கிறதும் இருக்குது. விதி விலக்குகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 88வது பாதம் எந்த நட்சத்திரத்தில் வருதோ அந்த நட்சத்திர பாதத்தை நாம் விளக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. 88வது பாதம் அப்படிங்கிறது நல்லதில்லை. அதனால் 88வது பாதத்தில் பிறந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அதை விளக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ அஸ்தம் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 88வது பாதமாக வர்றது பூசம் 2. அப்போது வைநாசிக நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா ஹஸ்தத்துக்கு புனர்பூசம் வரும். பூசம் 2 88வது பாதமாக வரும். அப்போ இதெல்லாம் விளக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இப்போ 10 பொருத்தம் எதனால் பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த 10 பொருத்தங்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறது தினப்பொருத்தம். இது தம்பதிகள் நல்லா சேமமாக இருக்கிறதுக்காக பார்க்குறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கணப்பொருத்தம். அந்யோன்யமும் செல்வம் வளமும் அந்த தம்பதிக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த கணப்பொருத்தம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். மகேந்திர பொருத்தம் ஆயுள் விருத்தி, சந்தான விருத்தியை சொல்லக்கூடியது மகேந்திர பொருத்தம். ஆனால் இந்த மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11வது ராசியில் தான் வரும். அப்போ இது ரொம்ப ரேராக தான் எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது ஸ்ரீ தீர்த்த பொருத்தம். மணப்பெண்ணோட ஆயுள் விருத்தி, தம்பதிகளோட வாழ்க்கையில் இன்பமான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அடுத்தது யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் அந்யோன்ய வசியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு மிருகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி இதை எடுக்கணும். அவங்க 2 பேருக்கும் தாம்பத்தியத்தில் எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். பகையோனியை கண்டிப்பாக இணைக்கக்கூடாது. ராசி பொருத்தம். இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறது வம்ச விருத்தி, மன ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு பொருத்தமாகும்.
இதில் வந்து ராசியில் வந்து ஷஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது இருக்குது, அது சுப ஷஷ்டாஷ்டகம்ங்கிறது இருக்குது. அந்த ராசியை அந்த ராசிக்கு இணைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா 6-8 ராசிகள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதில் ஒரு சில விதி விலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கும்போது அதாவது ஆண் பெண்ணோட தாய் தந்தையர்கள் சம்பந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு நட்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில வீட்டில் சம்பந்திக்கு ஆகவே ஆகாது. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த ஒற்றுமையை குறிக்கக்கூடியது தான் இந்த ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். வசிய பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வேறு ஒரு ராசி வந்து வசியமாக வரும். அதில் வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். என்ன பண்ணாலும் வசியம் மட்டும் இருந்துச்சுன்னா வேறு எந்த பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு திருமணம் பண்ணால் அந்த தம்பதிகள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ரஜ்ஜி பொருத்தம், தீர்க்க சுமங்கலி பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரஜ்ஜி அப்படிங்கிறது வந்து இதில் பலவிதமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏறு ரஜ்ஜி, இறங்கு ரஜ்ஜின்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரஜ்ஜி வந்து இணைக்கலாம். வேதை பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தம்பதிகளுக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் வேதையாக வரும். அந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பது நலம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதில் 10 வந்து இப்போ 11 நாடின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த நாடி பொருத்தமும் நம்ம பார்க்கணும். இந்த நாடி வந்து மத்தியம நாடியா, தக்ஷண நாடியா, வாம நாடியா, பார்சுவ நாடியான்னு இருக்கும். அதை வந்து நாடி பொருத்தமும் பார்த்து இணைக்கிறோம். இந்த 11 பொருத்தத்தில் ஒரு 7 பொருத்தங்கள் முக்கிய பொருத்தங்கள் இருந்தாவே நம்ம அந்த தம்பதிகளை இணைச்சி வைக்கலாம். அதை வந்து நாங்கள் டீப்பாக கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த 10 பொருத்தங்களில் 7 பொருத்தம் மிகவும் முக்கியம். இது வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த பொருத்தங்களை இணைக்கிறோம். வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள்.